Hi students, in this video 10th max exercise 1.2 la third sum பார்க்கலாம். A relation R is given by the set x comma y such that y is equal to x plus 3, x belongs to 0 to 5 வரைக்கும் இருக்கு. இதுல டொமைனும் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணும். given என்ன இருக்கோ அதை எடுத்து இங்க எழுதிட்டு இருக்கேன். இங்க பாருங்க y is equal to என்ன இருக்கு? y is equal to x plus 3 இருக்கு இல்லையா? இப்போ இதுல x வேல்யூ என்ன இருக்கு? 0 to 5 வரைக்கும் இருக்கு. இந்த equationல x எங்க இருக்கோ 0 to 5 வரைக்கும் ஒண்ணா போட்டுட்டு வரலாம். is equal to x placeல 0 போட்டுக்குங்க. 0 plus 3 is equal to 3, x is equal to 1, y is equal to 1 plus 3 is equal to 4. இந்த next x plus x உடைய பிளேஸ்ல 2 போடுங்க. 2 plus 3 is equal to 5. இதே போல x 2 ஆச்சு. x is equal to 3 போடுங்க. x plusல 3 போட்டு 3 plus 3 6 தானே? 6. x is equal to 4 போடுங்க. x is equal to 4, y is equal to 4 plus 3 is equal to 7. x is equal to 5, y is equal to 5 plus 3 is equal to 8. இப்போ y உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரிலேஷன் r எழுதிக்கலாம். r is equal to என்ன இருக்கு? x உடைய வேல்யூ 0 இருக்கு, y உடைய வேல்யூ 3 இருக்கு. 0 3 1 4 தானே? x உடைய வேல்யூ 2 இருக்கு, y உடைய வேல்யூ 5 இருக்கு. x 3, y வந்து 6, இது 4, அது 7. இதே போல x உடைய வேல்யூ 5, y உடைய வேல்யூ 8. இப்போ டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். டொமைன் இஸ் ஈக்குவல் டு இது x உடைய வேல்யூ தான் 0 to 5 வரைக்கும் எழுதணும். அல்லாட்டி ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதிக்கலாம். இதுல அந்த ரிலேஷன்ல 0 1 2 3 4 5. என்ன ஆன்சர் வந்ததோ y உடைய வேல்யூ அதுதான் ரேஞ்ச் எழுதிக்கலாம். என்ன ஆன்சர் வந்தது? 3 4 5 6 7 8. இதுதான் ரேஞ்ச். டொமைனும் ரேஞ்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.